ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். 2025 சனி பகவான் வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்க போகுது, என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம். ஜூலை மாசத்துல இருந்து ஒரு 130 நாள் கணக்குக்கு 4 மாசத்துக்கு பிரச்சனைகள் இருக்கு. அது நம்மளாத்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கிறோம். இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும்? ஜோசியம் சொல்றவங்களுக்கு, குறி சொல்றவங்களுக்கு, அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு, கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி மேல ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த 4 மாசம் ஆகாது. டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வித்து ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த ராசிக்காரருக்கு ஆகாது. ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருணம் உடைய ஆண்களுக்கு ஆகாது. இதுதாங்க வக்ரம், உக்ரம். நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வக்ரம். அந்த வெறினால தான் ஒருத்தனை கொலையே பண்றோம். அந்த ஆசைகள்னால தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம். இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்கும் தான் இந்த 4 மாசம் ஆவாது. கவனமா இருங்க. ஆசை, கோபம், காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில இருங்க. தெய்வ அனுகிரகத்துல இருங்க. இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க. பணம் இருந்தா தானம், பணம் இல்லைன்னா தியானம். தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க. இந்த 4 மாசம் எந்த குறையில எதுலையும் மாட்டிக்காதீங்க. உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும். அப்படியாப்பட்ட நேரம் இருக்கு. மேச ராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசி, நெருப்பு ராசி, சிகப்புக்கு அதிபதியான ராசி, செவ்வாய்க்கு அதிபதியான ராசி. இந்த வக்ர பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய தருணத்துல மேசராசி ஆண்களுக்கு அரசியல் பிரவேசம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மேசராசியில உள்ள பெண்கள் பட்ட துன்பம் எல்லாமே விலகி, நஷ்டங்கள் விலகி, ஏன் பலவிதமான விரயத்துல இருந்து இனிமேதான் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணம் மேசராசி பெண்களுக்கு இருக்கு. படிக்கிற குழந்தைங்க பிரில்லியண்டா படிக்க போறீங்க. பெரிய பெரிய படிக்க போறீங்க. படித்து அதுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இனிமே கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறனால ஒன்று கல்யாணம், வீடு கிரகப்பிரவேசம், கார் வாங்குறது, மாளிகை வாங்குறது, இது விரயம் கிடையாது. விரயம்னா என்னன்னா நோய்க்கு விரயம் பண்ணுறது. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு சொத்துல கையெழுத்து போட்டு உங்களை ஏமாந்து நீங்கள் விரயமாகிறது. ஆன்லைனில் ஒரு 10-20 லட்ச ரூபாவை போட்டு அதை டபுள் பங்கா எடுத்துடலான்னு கேட்கக்கூடிய ஆசையை தூண்டி அதில் விரயமாகிறது. இப்படித்தான் நீங்கள் விரயமாவீங்க. இருந்திருந்தா கூட 40 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன்னா ஆகாத நேரம் மேசராசிக்கு இப்போ நடக்குது. இந்த ஒரு 4 மாதம் கவனமாக நீங்கள் இருக்கணும். வேற எதுக்கும் விரயங்களை பண்ணக்கூடாது. இப்படி மேசராசியில் உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு அது நல்ல ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கோ உண்டான நேரங்காலங்கள் நிறையவே வரப்போகுது. இருந்திருந்தாலும் மேசராசியில் உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அது இந்த படிக்கிற டீனேஜ் குழந்தைங்க இருக்கும் பாருங்க, 13 to 19, ஏமாறாமல் இருக்கணும். யார்கிட்டையும் ஏமாந்துடாமல் இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது தாய் தகப்பனுக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரங்காலங்களாக கூட வர வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் மேசராசிக்காரங்க டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோவிலுக்கு போகணும். சாமியை நல்லா வேண்டிட்டு எந்த குறையும் வரக்கூடாது, நான் எடுத்த காரியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான பரிபூர்ணமாக வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா
தலைமுடி மட்டும்தான் விரயமாகும். மற்றபடி நோய்க்கோ கஷ்டத்துக்கோ கடனுக்கோ வேற ஏதாவது அவப்பேறு அவமானங்கள் கூட வரவே வராது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தன்மைகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மேசராசிக்காரங்க ஜோசியம் பார்க்கணும் அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது, பல வம்பு தும்பு வழக்கில் சந்திக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் வராது. ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில் போனாலும் சரி, வடபழனி முருகனை போய் பார்த்துட்டு வந்தாலும் சரி, செம்மையாக வாழக்கூடிய ஒரு நேரம் மேசராசிக்கு தான் இருக்குது. வக்ர பேச்சுன்னா பயப்படவே பயப்படாதீங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியா அபகரிச்சாத்தான் வக்ர புத்தியில வக்ர பெயர்ச்சியில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. தான் கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை மேன்மைப்படுத்த சொல்லக்கூடிய எண்ணம் உடைய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பலமா இருக்கு, பலவீனமே ஆகாதீங்க. செம்மையா வரக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு 3 மாசத்துல இருக்கு. நல்லா ட்ரீம் பண்ணுங்க. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், படிக்கணும், இப்படி சேர்த்து வைக்கணும், ஃப்யூச்சரை பற்றி தெளிவான சிந்தனை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை மட்டும் கொண்டு வாங்க. செம்மையாக வாழுவீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. சனி பகவான் வக்ர பயிற்சி, பயப்படவே பயப்படாதீங்க. வக்ரம்னா வேகம், வக்ரம்னா கோபம். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். பயமே பயப்படாதீங்க. சனி பகவான் நம்ம அண்ணன். அந்த சனி பகவான் அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் சொன்னா கூட சாந்தி ஆயிடுவார். சொல்றேன், ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானேன்னு சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்றாவது, உக்ர பேச்சு ஒன்றாவது. நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. செவ்வாய்னா முருகக்கடவுள். முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தணிஞ்சு நம்ம ஆசைகள் என்ன, நம்ம தேவைகள் என்ன, ஏன் நோய் கடன் வறுமை பயம் சத்ரு எதிரி வேலை இல்லை கல்யாணம் ஆகல குழந்தை இல்லை ஏன் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அருமருந்து சின்ன பரிகாரம். முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு, 6000 கோயில் இருக்கு, 6 பட முருகன் கோவில் இருக்கு. ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு. கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ, 3 முழம் செவ்வரளி பூ, அந்த 5 முழம் மல்லிகைப்பூவை ஒரு ஜான் கட் பண்ணி கையில வச்சுண்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு, அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுத்துற இடத்தாண்டா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பூவை கொடுங்க. உங்க ஆசைகள் உங்க தேவைகள் எல்லாமே தெளிவாகும். சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு. இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. 100க்கு 100 இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது. தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமா ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான். உக்ரம் வக்ரமான ஒன்ன உள்ளுக்குள்ளே ஒரு சிவன் இருக்காரு, அங்கேயும் வழிபடலாம். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்சநிலை. படித்தவனுக்கு வேலை, வேலைக்கு அப்புறம் திருமணம், குழந்தை குட்டி, வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தருணம் உங்க எல்லாருக்கும் உண்டு. பயப்படவே பயப்படாதீங்க. சனி பகவான் அண்ணான்னு கேளுங்க. அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாம வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டாரு. கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண விட மாட்டாது. மனசாட்சி இருக்கு, அதுதான் சனி பகவான். அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு. அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு. அந்த கோபம் அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி 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 பரிகாரம். சின்ன பரிகாரங்கள் தான் பலிக்கும், பெரிய பரிகாரம் பலிக்காது. இருந்திருந்தாலும் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க. உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.